பாக்யராஜ் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி பாணியையும் தனித்துவமான கதையம்சங்களையும் உருவாக்கி இயக்குனராகவும் நடிகராகவும் எழுத்தாளராகவும் திரைக்கதையாசிரியராகவும் பல தலைமுறைகளின் மனதில் அழியாத இடத்தை பிடித்தவர் இயக்குனர் பாக்யராஜ். சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவர் சிறுவயதில் இருந்தே சினிமா மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்ற கனவுடன் சென்னை வந்த அவர் ஆரம்ப காலங்களில் பல சிரமங்களை சந்தித்தார். வாய்ப்புக்காக பல தயாரிப்பு நிறுவனங்களின் வாசல்களை தட்டிய போதும் உடனடியாக வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் விடாமுயற்சியை கைவிடாமல் புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியதே அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. அங்கு திரைக்கதை எழுதும் திறன், காட்சிகளை வடிவமைக்கும் விதம், கதாபாத்திரங்களை இயல்பாக உருவாக்கும் திறன் ஆகியவற்றை ஆழமாக கற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவர் எழுதிய கதைகளும் வசனங்களும் ரசிகர்களிடையே கவனம் பெற்றன. பின்னர் சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான அவர் அதன் பிறகு தொடர்ந்து வெற்றி படங்களை வழங்கி தமிழ் சினிமாவில் தனது முத்திரையை பதித்தார். முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், சின்ன வீடு, இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்திரு, தாவணி கனவுகள், ராசுக்குட்டி, ஆராரோ ஆரிரரோ, பவுனு பவுனுதான், வீட்ல விசேஷங்க, சுந்தரகாண்டம் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் இன்றும் ரசிகர்களால் ரசிக்கப்படுகின்றன. இவரது திரைப்படங்களில் குடும்ப உணர்வுகள், காதல், நகைச்சுவை, சமூக கருத்துகள் ஆகியவை மிக எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லப்பட்டிருக்கும். குறிப்பாக சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை நகைச்சுவையுடன் இணைத்து சொல்லும் திறன் அவருக்கே உரியது. அதனால் அவரை திரைக்கதை மன்னன் என்று ரசிகர்களும் திரையுலகமும் அழைக்கத் தொடங்கின. நடிகராகவும் அவர் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். மிகப்பெரிய ஹீரோ தோற்றம் இல்லாவிட்டாலும் தனது இயல்பான நடிப்பு, புத்திசாலித்தனமான கதாபாத்திரங்கள் மற்றும் நகைச்சுவை உணர்வு மூலம் வெற்றியை பெற்றார். அவரது படங்களில் கதாநாயகன் பலம் காட்டுவதற்கு பதிலாக புத்திசாலித்தனமாக பிரச்சனைகளை தீர்ப்பது ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. இதுவே அந்த காலத்தில் புதிய மாற்றமாகவும் பார்க்கப்பட்டது. அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடிகை பூர்ணிமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவரும் தமிழ் சினிமாவின் மிகவும் மதிக்கப்படும் தம்பதிகளில் ஒருவராக கருதப்படுகின்றனர். இவர்களது மகன் சாந்தனு பாக்யராஜும் இன்று தமிழ் திரைப்பட நடிகராக அறியப்படுகிறார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் அவரது கதைகள் ரீமேக் செய்யப்பட்டு வெற்றி பெற்றுள்ளன. சில திரைப்படங்களில் பாடலாசிரியராகவும் தயாரிப்பாளராகவும் வசனகர்த்தாவாகவும் பல பொறுப்புகளை ஒரே நேரத்தில் ஏற்று வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளார். காலம் மாறினாலும் அவரது திரைப்படங்களின் நகைச்சுவை, குடும்ப பாசம் மற்றும் திரைக்கதை அமைப்பு இன்றைய தலைமுறையினராலும் பாராட்டப்படுகிறது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டு தனது அனுபவங்களை பகிர்ந்து வருகிறார். பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றிருந்தாலும் ரசிகர்களின் அன்பே தனது மிகப்பெரிய விருது என்று பலமுறை கூறியுள்ளார். இன்று வரை தமிழ் சினிமாவில் பாக்யராஜ் ஸ்டைல் என்ற தனி அடையாளம் நிலைத்து நிற்பதற்கு காரணம் அவரது வித்தியாசமான சிந்தனை, எளிமையான கதை சொல்லும் முறை மற்றும் குடும்பம் முழுவதும் ரசிக்கக்கூடிய திரைப்படங்களை உருவாக்கிய திறமையே. போராட்டத்தில் இருந்து தொடங்கி உச்சத்தை எட்டிய அவரது வாழ்க்கை திறமைக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைத்த மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக என்றும் நினைவு கூறப்படும்.